பெனிஃபிட் இல்லை. இப்போ யார் சியா சீட்ஸ் சாப்பிட்லாம்? நீங்கள் ஒரு 1.5-2 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாரும் சாப்பிட்லாம். இப்போ யார் சாப்பிடக்கூடாது? ஒன்லி பீப்புள் டைஜஷன் ப்ராப்ளம், லூஸ் மோஷன் ஆகிறவங்க மட்டும் இதை அடிக்கடி எடுக்க வேண்டாம். மற்றவங்க ரெகுலராக அதை எடுக்கலாம். பட் இதை ஊற வச்சு தான் சாப்பிடணும். சப்ஜா சீடும் இருக்கட்டும், சியா சீடும் இருக்கணும், ரெண்டுமே சோக் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா இப்போ நீங்கள் பம்கின் இல்லை வாட்டர்மெலன் இல்லை கியூக்கம்பர் சீட்ஸ் எடுத்திங்கன்னா அதை செய்யும் முறையிலேயே அவங்க அந்த தோல் எடுக்கிறதே லைட்டாக அதை டோஸ்ட் பண்ணிடுறாங்க. இது ரெண்டும் பச்சையாக நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் ஊற வச்சு சாப்பிட்டா தான் அதில் பெனிஃபிட்ஸ். அதை அப்படியே சாப்பிட்டா ஒன்றும் அது அந்த அளவு பெனிஃபிட்ஸ் இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஊற வச்சு அப்படியே தண்ணியில் போட்டு சப்ஜா சீட்ஸ் சாப்பிட்லாம். சியா சீட்ஸை பொறுத்த வரலும் நீங்கள் புட்டிங் மாதிரி பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு டேஸ்ட்டும் பிடிக்கும், இது நல்லாவும் இருக்கும்.